விசுவாசம் ஒன்று தான் பயத்தை ரீப்ளேஸ் பண்ணும். எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் பயப்படுகிற எண்ணங்கள் வருங்க. ஆனால் கர்த்தர் என் வாழ்க்கையில் என்ன வாக்குத்தத்தம் சொன்னாரோ, என்ன வார்த்தை சொன்னாரோ அது நிறைவேறும்னு நினைச்சோம்னா பயத்தை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்பொழுது பலத்த சுழற்காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் இயேசு ஊக்கமாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லலை. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையினை வைத்து நித்திரையாக இருந்தார். சுழல் காற்று அடிக்குதுன்னு அவருக்கு தெரியுமா? போட்டு தண்ணீரால் நிரம்பிருச்சுன்னு தெரியுமா? தூங்குனாரா? மக்கள் நல்லா தூங்குவாங்க. 10-9 மணிக்கு படுத்திருப்பாங்க. 11 மணிக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கும். அது அப்படி நாழிச்சுன்னா அவ்வளோ தூக்கமே போயிருங்க. அதுக்கப்புறம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் நீங்கள் புரண்டு படுத்தா கூட ஒரு தூக்கம் வராது. அது அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு தூக்கம் போயிடும். இவர் அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு யோசிக்க வேண்டியதில்லை. காற்றும் கடலும் கொந்தளிக்குது, தண்ணீர் நிரப்புது. அப்படி நிரம்பினாக்குள்ள டீப் ஸ்லீப்பில் இருக்கார். யாருங்க தூங்க முடியும்? மனதில் நிம்மதி இருந்தால் தாங்க தூங்க முடியும், இல்லாட்ட தூங்கவே முடியாதுங்க. அவ்வளோ பிரச்சனையின் மத்தியில் நிம்மதியாக தூங்குறார். ஏன் தூங்குறார் என்றால் அவர் சொன்ன வார்த்தை அவர் நம்புகிறார். அவர் என்ன சொன்னார் என்றால் அக்கறைக்கு போவோம் வாருங்கன்னு சொன்னார். நான் சொல்கிறது புரியுதுங்களா? விசுவாசம் எப்பொழுதுமே வார்த்தை விசுவாசிக்குது, வார்த்தையின் மேலே உறுதியாக இருக்கிறது, அதை நம்புது. கீழே வாசிப்போம். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? அதாவது விசுவாசம் அன்பில் செயல்படும், தேவ அன்பில் செயல்படும். ஒன்னியவன சொல்லுகிறார், தேவன் நம்மை அன்பு கூறுகிறார் என்பது அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் நம்ம மேல் அன்பாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். விசுவாசம் தேவ அன்பில் இளைப்பாருகிறது, அன்பில் பாதுகாக்கப்படுகிறது. தேவனை பாதுகாப்பார், பராமரிப்பார் என்று தேவ அன்பில் தான் விசுவாசம் ஆப்ரேட் ஆகுது. இவங்களுக்கு விசுவாசம் இல்லை. ஏன் இல்லைன்னா அவர் இவர்கள் மேலே வைத்திருக்கிற அந்த அன்பை கொஸ்டின் பண்ணுறாங்க. தேவனை பாதுகாப்பாரா, பராமரிப்பாரா, என்னை பத்திரமா கொண்டு போவாரா, உயிரோடு போய் சேர்ப்பாராங்கிற அந்த அவருடைய பராமரிப்பின் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சுன்னா பயம் வர ஆரம்பிக்கும். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாக இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் படித்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி அது தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றார். இவர்கள் அந்த காற்றையும் கடலையும் அதட்டி இவர்கள் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர வேண்டும்னு கர்த்தர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். இயேசு எழுந்திரிச்ச உடனே, ஏப்பா கொஞ்சம் முதலே எழுப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லலை, நான் கட்டுப்படுத்திருப்பேன்னு சொல்லலை. அது மட்டும் இல்லை, இயேசு என்ன சொல்லலைன்னா, இது இன்னொரு முறை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, இது என்னால் தான் முடியும்னு சொல்லலை. இயேசு அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டுலாம் கவனிச்சுக்கோங்க. இயேசு சொல்கிறாரு, அக்கறைக்கு போவங்கிறாரு. அது சாயங்கால நேரம், கிட்டத்தட்ட சாயங்கால நேரம்னா சூரியன் மங்கிருச்சு, காற்றும் கடலும் கொந்தளிக்குது, மின்னல் அடிச்சிருக்கலாம், இழி அடிச்சிருக்கலாம். அந்த நேரத்தில் தான் கர்த்தர் சொன்னார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? விசுவாசம் ஒன்று தான் பயத்தை ரீப்ளேஸ் பண்ணும். பயம் எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் பயப்படுகிற எண்ணங்கள் வருங்க, வராதா? கொஞ்சோண்டு எண்ணத்தை சிந்திச்சிங்கன்னா இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோங்கிற பயப்படுகிற எண்ணங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் வரும். ஆனால் கர்த்தர் என் வாழ்க்கையில் என்ன வாக்குத்தத்தம் சொன்னாரோ, என்ன வார்த்தை சொன்னாரோ அது நிறைவேறும்னு நினச்சோம்னா பயத்தை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இவ்வளோ சாதாரண ஆட்கள் கிடையாது. இயேசு கூட இருந்தவங்க, அவரோட போதனையை கேட்டவங்க, இயேசு இதை அற்புதங்களை சந்தித்தவங்க. அப்படி இருந்தும் அவர்களுக்குள்ள பயப்படுகிற எண்ணங்கள், சிந்தைகள் வந்துச்சு. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், இன்றைக்கி ஒருவேளை தைரியமாக இருக்கலாம், நாளைக்கு ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது ஒரு பயப்படுகிற எண்ணங்கள் வரலாம்.
நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போனாலும் சரி தான், எவ்வளோ விசுவாச வீரனாக இருந்தாலும் சரி தான், ஒரு பயத்தின் எண்ணங்கள் வரலாம். வரக்கூடாதுன்னு சொல்லலை, வரும். ஆனால் கர்த்தர் இதை மாற்றுவார் என்பதை ஒரு சாய்ஸ் எடுத்து, ஒரு தீர்மானம் எடுத்து, நான் பயப்பட மறுக்கிறேன், விசுவாசிக்கிறேன்னு சொன்னோம்னா கர்த்தர் அந்த சூழ்நிலையில் உதவி செய்வதற்கு வாய்ப்பு உண்டாகும். சீசர்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் அதான் பதில். கீழே அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர், இவங்களுக்கு இன்னும் உள்ளத்தில் ஏறலை. ஏன் பயப்பட்டீர்கள்னு சொன்ன உடனே, சரியாண்டவரை இனிமேல் நான் பயப்பட மாட்டோம், நாளைக்கு பிரச்சனை வரும்பொழுது அடுத்த முறை நாங்கள் தனியாக போனால் கூட, காற்றும் கடலும் கொந்தளிச்சா கூட இறையாதே அமைதலாக இருன்னு சொல்லிடுவோன்னு சொல்லலை. அவர்கள் மிகவும், அவன் மேலும் பயப்படுறான். அதை நல்லா கவனிங்க. சில நேரத்தில் நீங்கள் எவ்வளோதான் விசுவாசம் வீரனா இருந்தாலும் சரி தான், சில பிரச்சனைகளை ஆட்டி பார்க்கும். அதனால தான் தொடர்ந்து வார்த்தைகளுக்கு உறவிலே இருக்கணும். என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மறுக்கிறேன்னு சொன்னோம்னா விசுவாசத்தில் ஜெயிக்க முடியும். சாத்தியமில்லாத காரியங்கள் அப்போ தான் சாத்தியமாக ஆரம்பிக்கும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பயப்படுகிற சம்பவங்கள் வந்துச்சா? அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு பயப்படாதுங்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்கள் இருக்காங்க இல்லையா, இருக்காங்களா? அவங்கெல்லாம் அங்கெல்லாம் இங்கே இருக்காங்க. பயத்தை ஃபேஸ் பண்ண அத்தனை பேர் இங்கே இருக்காங்க. அப்போ ஏதே ஒரு காலகட்டத்தில் அவங்க பயத்தை மேற்கொண்டிருக்காங்க. தேவன் மேலே விசுவாசம் வச்சிருக்காங்க. தேவன் அந்த சூழ்நிலையில் மாற்றுவாருங்கிற ஒரு உறுதி இருந்திருக்கிறது.